ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுடோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ முட்டை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ முட்டை பொரியல் செய்கிறதுக்காக பேபி பொட்டேட்டோஸை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ தோல் எடுத்துகிட்டு அதை சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இது கூடவே சேர்த்து நான் ஒரு 4 முட்டையும் பாயில் பண்ணியிருந்தேன். அதையும் தோல் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். முட்டையில் அந்த மஞ்சள் இதை எடுத்துகிட்டு நான் இது மாதிரி முட்டை வெள்ளை கரு மட்டும் வச்சுருக்கேன். இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முட்டையும். இப்போ நம்ம இது பொரியல் செய்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம இதில் மிளகு தான் அதிகமாக செய்ய போகிறோம். அதனால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட அந்த ஸ்மெல் வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அந்த பொரியல் செய்கிறதுக்காக நான் அதே பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக அளவு நான் சோம்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ண பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு எண்ணெயில் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் அப்படியே டாஸ் பண்ணி விட்ட மாதிரி, ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற ராஸ்மெல் போகும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வரணும்லாம் இல்லை, லைட்டாக அது வதங்கினா போதும். அதோட ராஸ்மெல் போய் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பொரியலுக்கு வெங்காயம் நல்லா இது மாதிரி நீட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இது மாதிரி கொஞ்சம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி இது மாதிரி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரணும். ஏற்கனவே நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ட்ரை ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தக்காளி இது மாதிரி வதங்கின பிறகு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன், ஏன்னா நம்ம மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இதுக்கு மிளகுத்தூள் தான் அதிகமாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபி பொட்டேட்டோஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம அந்த மசாலா வெங்காயம் தக்காளி அது கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையை இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது கூடவே நான் அரைச்சி வச்ச அந்த மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிறேன்.
நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பு வச்சு அரைச்சோம். இந்த தூளை வந்து நல்லா வந்து இந்த மசாலாவை இது கூட நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலேயும் முட்டையிலையும் அது வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அடியிலலாம் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டியிருக்கும் பேனில். அதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் செய்கிறப்போ எப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் அப்படியே விடுவோம். அந்த மசாலா வந்து நல்லா உருளைக்கிழங்குலையும் முட்டையிலையும் கோட்டாகட்டும். இடையில இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட நல்லா கோட்டாகும் உருளைக்கிழங்கோட. இந்த மாதிரி அடியிலிருந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து உருளைக்கிழங்கு முட்டையோடு நல்லா கோட்டாயிருக்கு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டை, இந்த பேபி பொட்டேட்டோ இது கூட அந்த மசாலா நம்ம வறுத்தரைச்சி சேர்த்ததோட நல்லா வாசமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம மிளகுத்தூள் அதிகமாக வச்சு செஞ்சதுனால நல்லா காரமாக சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. மிக்ஸ் பண்ணுறப்பவே அடியில் இருக்கிற அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான பேபி பொட்டேட்டோ முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முட்டையில் பாருங்கள் நல்லா அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரையாக இருக்குது, கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த மசாலாவோட அந்த பேபி பொட்டேட்டோ முட்டைலாம் எவ்வளோ நல்லா அழகாக கோட்டாயிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில். அந்த பெப்பரோட காரம் நல்லாயிருக்கும். இது வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் அது பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபுடோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.